கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த லைவ் வீடியோ வழியாக உங்களெல்லாம் பார்க்கிறதுல நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். It gives me a great joy to see you all through this live video. Hallelujah. Every Thursday we have a time with Jesus. Amen. ஒவ்வொரு வேளைக்கிழமையும் இயேசுவோட நேரம் என்று சொல்லி அந்த நேரடி வழியாக ஆண்டவருடைய சத்தியங்களை வசனங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறதுல நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இன்றைக்கும் நம்மோடு பேசும்படியாக ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளைக்காக நன்றி. இது உம்முடைய நேரம், பரிசுத்த ஆவியானவர் தொடுகிற நேரம், உயிர்ப்பிக்கிற நேரம், விடுதலை ஆக்குகிற நேரம். ஆண்டவருடைய ஆவியில நிரம்புகிற இந்த நேரத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வார்த்தை ஜனங்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும்பா. ஆண்டவர் நீர் கிரியை செய்வீராக. இந்த வார்த்தைக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே, பார்க்கிற கேட்கர்கள் மீது கர்த்தருடைய பிரசன்னம், ஆவியின் அபிஷேகம், ஆவியின் வல்லமை கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, கடந்த வாரம் சில 2 வாரங்களாக விசுவாசத்தை பத்தி நாம் ஆண்டுடைய வசனங்களை கேட்டுக்கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா. அதுக்கு முந்தின ஒரு விசுவாசம் என்ன என்பதை ஆவியானவர் பேசினார். கடந்த வாரம் விசுவாச அறிக்கை, ஆமென், எந்த அளவுக்கு நீங்கள் விசுவாச அறிக்கை செய்கிறீர்களோ ஆண்டவர் வைத்து அந்த காரியம் நடக்கும் என்று ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு அன்பானவர்களே, விசுவாசத்தின் வல்லமை, the power of the faith, amen, the power in the faith, hallelujah. அந்த என்னன்னா, அந்த விசுவாசத்துல ஒரு வல்லமை இருக்கிறது அன்பானவர்களே, நீங்க மறந்து விடக்கூடாது. நான் முன்னே சொன்ன வண்ணமாக விசுவாசம் என்றால் என்னன்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகள் நிச்சயம். இது நான் 2 காரியம், ஒன்று உறுதி, 2வது நிச்சயம் அன்பானவர்களே. ஹல்லேலூயா. நம்பிக்கை வேறு, விசுவாசங்கள் வேறு. ஆமென். ஆண்டவர் நம்ம எப்படி அழைத்திருக்கிறார்? விசுவாசியா இருக்கத்தான் அழைத்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்படி அந்த விசுவாசம் வல்லமையை கொண்டு வந்தது, எப்படி வல்லமையா கிரியை செய்தது என்பதை உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ரோமரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் நீங்க வேதத்துல வாசித்து பாருங்க. 17ஆம் வசனத்துல ஆண்டவர் ஆகிய தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு கொடுக்கிறார்? அவனை அழைக்கும் போதோ 12ஆம் அதிகாரத்துல அழைக்கிறார். 17ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, உன் சங்கதியை நான் பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பனா இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அன்பானவர்களே, அதே புதிய ஏற்பாட்டுல ரோமர் 4ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்துல அதே சொல்லுகிறார், ஆபிரகாமே, நான் உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்கி அநேக பேருக்கு தகப்பனாய் மாற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அன்பானவர்களே, நாட்கள் ஆக ஆக நமக்கு எல்லோருக்கும் தெரியும், நாட்கள் ஆக ஆக சில நேரத்தில் ஆபிரகாம் சோர்ந்து போகிற மாதிரி இருந்தாலோ, ஆபிரகாம் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறது மாதிரி இருந்தாலோ, வேதத்தை நீங்க 17ஆம் அதிகாரத்துல பாருங்க, ஆண்டவரே எனக்கு என்ன கொடுப்பீர் என்று ஆபிரகாம் அந்த இடத்துல கேட்கிறது நமக்கு வேதத்துல தெரியும். அன்பானவர்களே, சில நேரத்துல சோர்ந்து போகிற மாதிரி, சில நேரத்துல பதட்டமா செய்கிற மாதிரி இருந்தாலோ, ஆனால் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, என்ன ஒரு வார்த்தை? ஹல்லேலூயா. ஒரு நாள் ஆபிரகாமே, நீ தகப்பனாய் மாறுவாய், நீ பெரிய ஜாதியாய் மாற்றுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ மாற்றப்படுவாய் என்ற ஒரு வாக்குத்தத்தத்தை அவன் பிடித்துக் கொண்டு இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் ஊழியர்கள் மூலமாய், பரிசுத்தவான்கள் மூலமாய், சபைகள் மூலமா உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கலாம். அதுக்கு தேவையானது என்ன? விசுவாசம். இந்த விசுவாசம் முடிவில் வல்லமையை விளங்க பண்ணும். ஹல்லேலூயா. பாஸ்டர் என்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார், நிச்சயமாய் ஆசீர்வதிப்பா. பாஸ்டர் ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுக்கிறேன்னு சொன்னார், நிச்சயமாய் சுகத்தை கொடுப்பா. ஆண்டவர் என்னை பெரிய ஜாதியா என்னை உயர்த்துவேன் என்று சொன்னார், நிச்சயமா ஆண்டவர் உன்னை பெரிய ஜாதியா ஆக்கி உன்னை உயர்த்த வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. முழு விசுவாசமா இருங்க அன்பானவர்களே. அவன் எப்படி அந்த விசுவாசத்துல வல்லவரா பாரு. அந்த ரோமர் 4ஆம் அதிகாரத்துல ஆவியானவர் பவுல் மூலமா அந்த சபைகளுக்கு, ரோமர் பட்டணத்துக்கு சபைகளுக்கு எழுதும் போது அதை விரித்து எழுதுகிறார். எப்படி அவனுக்குள்ள இருந்த அந்த விசுவாசம், ஒரு விசுவாசம், பரிசுத்தமான விசுவாசம் எப்படி வல்லமையாய் மாறினது, எப்படி கிரியைகளை அது வெளிப்பட்டது என்று வேதத்துல சில காரியங்களை சொல்ல ஆசைப்படுற. 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றார், நீ ஒரு பெரிய ஜாதியாய் மாறுவாய், நீ தகப்பனாய் மாறுவாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்து கூட சொல்றாரு. இந்த செய்தியில கேட்கிற அன்பானவர்கள், நீங்க யாரா இருந்தாலும், எந்த பட்டணத்துல இருந்தாலும், எந்த சிட்டியில இருந்தாலும், God is saying to you, my dear brothers, wherever the city, wherever the
the nation you are seeing through this live video, God is telling there is a power in the faith. Hallelujah. விசுவாசத்திலே ஒரு வல்லமை இருக்கிறது என்பதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். 18 வசனத்துல சொல்றாரு, நம்ப ஏதுவும் இல்லை. ஹalleluya. சில நேரத்துல நம்பப்பட கஷ்டமா இருக்கும் அன்பானவர்களே. ஆண்டவர் செய்கிற கிரியைகள் நம்ம நம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நடக்குமா, நடக்காதா, ஆகுமா, ஆகாதா, செய்வாரா, செய்ய மாட்டா. சில நேரத்துல பாருங்க 18 வசனம் சொல்ற, நம்பப்பட ஏதுவும் இல்லாமல், அறிகுறி இல்லாம கூட முழுமையாய் விசுவாசித்தா. ஹalleluya. உங்களுடைய அற்புதத்துக்கு, உங்களுடைய விடுதலைக்கு, உங்களுடைய சுகத்துக்கு சில நேரத்துல நம்புறதுக்கு ஏதுவா இருந்தாலும் தேவனால அற்புதங்களை செய்யக்கூடிய காரணம் என்ன? தேவன் மேல வச்சிருக்கிற அந்த சின்ன விசுவாசத்துக்கு ஒரு வல்லமை இருக்கிறது, ஒரு சக்தி இருக்கிறது. அது முடிவுல விளங்கும். ஆமென். ஹalleluya. பாருங்க, அப்படி சொல்ற நம்பப்படவே ஒரு அறிகுறி இல்ல. 19 வசனத்துல பாருங்க, உன்ன காரியங்கள் சொல்லுகிறது. அவன் என்ன சொல்லுங்க, அவனுடைய சரீரம் செத்து போயிருக்கு. ஆபிரகாம் பாடி வாஸ் டெட். அவனுடைய சரீரம் செத்து போயிருக்கு. உலக பிரகாரமாய் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள, உலக பிரகாரமாய் குழந்தையை பெற்றுக்கொள்ள அவன சரீரம் அவனுக்கு கோஆபரேட் பண்ணல, செத்து போயிருக்குது. பாருங்க அடுத்த அதே வசனம் 19 வசனத்துல 4:19 ஆபிரகாமுடைய கர்ப்பமும் செத்து போயிருக்குது. எப்படிங்க இது? ஒரு குழந்தை வரணும், ஒரு பாக்கியம் வரணும்னா கர்ப்பத்துல தான் இருக்கும். It is formed in the womb. ஆனா பைபிள் சொல் சாதாளுடைய கர்ப்பம் செத்து போயிருக்கிறது. பெண்களுக்கு உண்டாக அந்த காரியங்கள் சாராளுக்கு அது இல்லாமல் போய்விட்டது, செத்து போய்விட்டது, நின்று போய்விட்டது. ஹalleluya. ஆனா முடிவில் வேதம் சொல்லு, இப்படியெல்லாம் இருந்தாலும் 20 வசனத்துல சொல்றாரு, வாக்கு பண்ணினவர், ஹalleluya, வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருந்தார் என்று முடிவில் அவன் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றான், துதிக்கிறான். மாணவர்களே, வாக்கு பண்ணினவர், வாக்கு தத்தத்தை செய்தவர், அந்த வாக்கை சந்தேகப்படாமல் முழு நிச்சயத்தோட வாக்கு பண்ணினவர், எனக்கு சொன்ன தேவன், எனக்கு வாக்கு கொடுத்த தேவன், என்னை அழைத்த தேவன், என்னை தெரிந்து கொண்ட தேவன், என்னை கிறிஸ்துவனாய் மாற்றின தேவன், அதை நிறைவேற்ற, அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. இருக்கிற இடத்துல ஒரு கையை தட்டி ஆமென் அந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க. ஹalleluya. அவர் உங்களுக்கு செய்ய வல்லவர், உங்க நோயை சுகமாக்க வல்லவர், உங்க வியாதியை சுகமாக்க வல்லவர், உங்க கடன் பிரச்சனை மாற்ற வல்லவர். Come on, receive it in the name of Jesus. Hallelujah. பெற்றுக்கொள்ளுங்க, இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள ரிசீவ் பண்ணுங்க இயேசுவின் நாமத்துல. அவரால் உங்க சூழ்நிலையை, வியாதியை மாற்ற வல்லவர். There is only one reason. Just believe God. Just believe Jesus. He is a way for everything. உலக பிரகாரமா சரீரம் செத்து போயிருக்காது. It's not possible. உலக பிரகாரமா ஆபிரகாம் சாராளுடைய கர்ப்பம் செத்து போய் டெட், அது ஒன்றுமில்லாத இருக்குது. But in the sight of God it is possible. உலகத்துக்கு முடியாது, ஆகாது. ஆபிரகாம் நம்பி இருக்கிற தெய்வத்தினால் அது முடிந்தது. ஹalleluya. முடிவுல நீங்க வாசித்து பாருங்க, ஆண்டவர் அவனை மகிமைப்படுத்தினான். ஹalleluya. ஆண்டவர் 100 வயசுல அவனுடைய விசுவாசத்துல ஒரு வல்லமையை வெளிப்படுத்தினான். அவன் செய்ததெல்லாம் என்ன தெரியுங்களா? அவன் தேவன் மேல இருந்த அந்த உறுதியான விசுவாசம், நம்பிக்கையான விசுவாசம், முழு பேரான விசுவாசம், அது ஒரு வல்லமையை கொண்டு வந்து இன்றைக்கு அன்பானவர்களே, ஜஸ்ட் பிலீவ், நம்புங்க, விசுவாசிங்க. அவரால முடியும், அவரால கூட. எவ்வளவு வியாதியா இருந்தாலும், எந்த கேன்சரா இருந்தாலும் இயேசுனால முடியும். எந்த நோயா இருந்தாலும் இயேசுனால முடியும். எந்த வியாதியா இருந்தாலும் இயேசுனால முடியும். வழியே இல்லனாலும் இயேசுனால வழியை கொடுக்க முடியும். அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். He is able to rebuild you. திருப்பி உங்களை மறுபடியும் கட்ட அவர் வல்லவரா இருக்கிறார். Just believe. முடிவுல அந்த விசுவாசத்துடைய வல்லமை வெளிப்படும். ஹalleluya. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்குது கூடாத காரியம் என்று எபிரேயர் 11:6 சொல்லப்படுகிறது. எனவே விசுவாசத்தோட எந்த இடத்துல இருந்தாலும், எந்த இடத்துல செய்தி கேட்டதாலும் விசுவாசமாய் ஜெபிங்கள். கர்த்தர் கிரியை செய்து அற்புதங்களை செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்பட கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, அன்றைக்கு ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போய் இருக்கிற சூழ்நிலையில, ஆண்டவரே, சாராளுடைய கர்ப்பம் செத்து போய் இருக்கிற சூழ்நிலையில
அந்த விசுவாசத்துல வல்லமை வெளிப்பட்டதை போல இன்றைக்கு யாரோ ஒரு சகோதரியப்பா, யாரோ ஒரு சகோதரர் ஆண்டவர் என்ன மறுபடியும் ஆசீர்வதிப்பாரா, மறுபடியும் என்ன உயர்த்துவாரா, மறுபடியும் எனக்கு கனப்படுத்துவாரா, மறுபடியும் எனக்கு வாழ்க்கை கிடைக்குமா என்று பார்க்கிற அந்த சகோதரன் மீது இந்த விசுவாச வல்லமை புறப்படட்டும், புறப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் புறப்படட்டும், இயேசுவின் நாமத்தில் புறப்படட்டும். அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே, அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே, வியாதிகளை சுகமாக்குங்க ஆண்டவரே, கடன் பிரச்சனைகளை மாற்ற செய்யுங்க ஆண்டவரே. நீங்க அப்படி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. விசுவாசத்துல வல்லவராக நாங்கள் மாற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துக்கிறோம் ஆண்டவர். மகிமை வெளிப்படட்டும், ஆவின் பிரசன்னம் வெளிப்படட்டப்பா, வெளிப்படட்டும் சாமி. உமக்கு ஸ்தோத்திரம். எங்க ஜெபங்கள் விண்ணப்பங்களை கேட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று சொன்னால் இந்த செய்தியானது அரைஸ் ஜோஷுவா காஸ்பல் மினிஸ்ட்ரி என்ற யூடியூப் சேனல் இருக்கிறது. பாருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தருடைய கரங்களோடு இருப்பதாக. God bless you all.